ஹாய் ஆல், வெல்கம் டு திவ்யாஸ் டைரி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி சீரீஸ் 2 ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெஷர்மெண்ட்டோட இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆயில் ஹீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற ஆயில் ஹீட் ஆகுது இல்லையா, அந்த ஆயிலில் ஒரு 4 கரண்டி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. சூடாக இருக்கும், கொஞ்சம் சூடாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கை பொறுக்கிற சூட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சா போதும். பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு அச்சு எடுத்து அதுக்கு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், மாவு ஓட்டாமல் இருக்கிறதுக்கு. ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்குன்ட்டு அச்சு இருக்கும் நீட்டாக, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆயிலில் ஃபுல்லாக நல்லா மாவு லோட் பண்ணி நம்ம டைரெக்டாக ஆயிலில் ஸ்ட்ரெயிட்டாக பிழிஞ்சால் போதும். அந்த ஷேப்பில் முறுக்கு ரிப்பன் வந்துடும். நல்லா இந்த மாதிரி டைரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு விடணும். நீட்டாக வரும். அதே நம்மளுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் லைட்டாக நல்லா கலர் மாறினதும் 2 பக்கமும் திருப்பி போட்டு விடுங்க. அவ்வளோதான், ஈஸி அண்ட் டேஸ்டி ரிப்பன் பக்கோடா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் திவ்யாஸ் டைரி.